அசைவ சாப்பாட்டில் இந்த ஒரு கிரேவி மட்டும் செஞ்சால் போதுங்க, ஒரு குக்கர் சாதமும் உடனே காலியாகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான செட்டிநாடு ஃபேமஸ் ஸ்பெஷலான காடை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுவும் காரசாரமாக மெஸ்ஸில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் தாங்க நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காடை தான் எடுத்திருக்கேன். அந்த காடை கிரேவி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிரேவி வந்து ரொம்பவே திக்னஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் மாஸ்டர் சொன்ன சீக்ரெட்டை வச்சு தான் நான் ரொம்பவே மசாலா பொருட்கள்லாம் போட்டு இப்படி ஒரு காடை கிரேவியை டேஸ்ட்டாக செஞ்சேன். இந்த கிரேவியோட காடை சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காடை எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 காடை மட்டும் வாங்கிட்டேன். ஃபுல்லாகவே வந்து அந்த காடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் லைட்டாக கீரல் போட்டு இதில் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து இதை அப்படியே ஊறட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சூப்பரான ஒரு காடை கிரேவி வந்து நல்லா காரசாரமாக செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து காடை கிரேவி செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேனில் குக்கிங் ஆயில் சூடானதுக்கப்புறம் சோம்பு பட்டை போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இப்போ 3 தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 ஸ்பூன் வந்து காடையிலே வந்து பரட்டி வச்சிருக்கோம். இது நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வருங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான மசாலா பொருள் என்னன்றதை பார்த்துலாம். இதில் தனி மிளகாய் தூள் அதுவும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நமக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இப்போ 4 காடையை ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சிருந்ததை சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகளை மேலாக தூவி நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணிடலாம். மூடி போட்டு குக் பண்ணும்போது காடை வந்து சீக்கிரத்தில் வெந்துடும். அதே டைம் நல்லா சாஃப்டாக வந்து கறியெல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வெந்திருக்குங்க. அதனால் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி சிக்கன் செய்யும் போதோ நான்வெஜ் எது செஞ்சாலும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள் சீக்கிரத்தில் வந்து காடை வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோ. இந்த உப்பும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கறிவேப்பிலை உப்பு தான் சேர்ப்பேன். ஆல்ரெடி கறிவேப்பிலை உப்பு எப்படி சேர்க்கணுன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கறிவேப்பிலை உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா இல்லை வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மொத்தத்தில் 5 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ இது வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். நல்ல மணமாக இருக்கும். இந்த கறிவேப்பிள்ளை உப்பு சேர்க்கறது மூலியமாக இன்னும் கூட நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா 1 டம்ளர் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டும் போது இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொத்தமல்லி தலைகளை தூவிடுங்க. மறுபடியும் வந்து 1 செகண்ட் வந்து மூடி போடுங்க. ஸோ 2 முறை நீங்கள் மூடி போடும் போது தான் அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படி வந்து கிரேவி வந்து ஒரு திக்னஸாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா கசகசா முந்திரி லைட்டாக 1 பிஞ்ச் அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஃபேமஸ் ஸ்பெஷல் வந்து காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மெஸ்ஸில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இந்த ஒரு கிரேவியை மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து அசத்திடலாங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான வந்து காடை கிரேவி செட்டிநாடு ஸ்பெஷல் காடை கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க இன்றைக்கி இப்போவே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.